மல்லிகைப்பூ சாகுபடி செய்கிற ஏக்கர் எவ்வளவு மொத்தமா? ஏன்னா ஒரு சென்ட் கமிட்டி ஆரம்பிக்கணும்னா அது குறிப்பிட்ட அளவு இந்த மல்லிகைப்பூ உற்பத்தி இருந்தா தான் அது ஆரம்பிக்க முடியும். மணக்கும் மல்லிகை பூவுக்கு மதுரையில் தொழிற்சாலை. சென்ட் கம்பெனி கட்டி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நஷ்டம் தான் வருது. இல்ல நாங்க உரம் வாங்கி மருந்து அடிச்சு எல்லாமே கஷ்டத்துல தான் வருது. அதனால ஒரு சென்ட் கம்பெனி வந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். எடப்பாடியாரின் அறிவிப்பை கேட்டு மல்லிகை பூவை கூடையோடு வழங்கிய விவசாயிகள். மோடி அறிவிச்சது டிஏபி 1200 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, கடையில் 100 மூணை மட்டும் இறக்கிட்டு போனவங்களுக்கு 10 பேருக்கு கொடுக்குறாங்க. அதோட மூடை காலியாக வச்சுட்டு விட்டுட்டு அடுத்த மூடை அவங்க வைக்கிற விலை ரெட்டையான மூடை இருந்தது கூட 1700 2000 போயிடுச்சு. ஆனால் அந்த சொல்லியிருக்காரு அரசாங்கத்துலேருந்து சொல்லி போய் கேட்டோம்னா இல்லை அப்படின்ற கண்டிஷன் கொண்டு வந்துட்டாங்க. அறிவிச்சது 1200 ரூபா சொன்னாங்க. 1200 ரூபா மூடை போய் கேட்டோம்னா இல்லை, எந்த மூடை கேட்டாலும் 1500 ரூபாய்க்கு மேலே தான் போயிடுச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார பயணத்தில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கும் நிலையில் மதுரைக்கு பிரச்சார பயணம் மேற்கொண்டு வந்த அவர் மக்கள் மத்தியில் பேசும்போது மல்லிகை பூ மணக்கும் மதுரையில் சென்ட் தொழிற்சாலை அமைத்து தரப்படும், இதனால் மல்லிகை பூ விவசாயிகளுக்கு பெரும் லாபம் கிடைக்கும், பெரிய வர்த்தகம் கிடைக்கும், பெரிய வாழ்வாதாரம் கிடைக்கும் என விரிவாக பேசியதை தொடர்ந்து அங்கு குழுமியிருந்த விவசாயிகள் எடப்பாடியாருக்கு மல்லிகை பூவை கூடை நிறைய கொடுத்து நன்றி கூறிய காணொளி வெளியாகி இருக்கிறது. ஒரு படி பூ பறிச்சா 100 ரூபாய். இன்னைக்குள்ள சென்ட் நிலைமைக்கு 200 ரூபாய். நீங்க இது விக்கிறீங்களா? கிலோ கணக்கு விக்கிறீங்களா, படி கணக்கு விக்கிறீங்களா? கிலோ கணக்கு. ஒரு கிலோ என்ன விலைக்கு போகுது? இன்னைக்கு நிலைமைக்கு 200 ரூபாய் 250 ரூபாய் போகுது. ஒரு படி எத்தனை கிலோ வரும்? ஒரு கிலோ. படி 1 கிலோ. ஒரு படி 1/2 கிலோ, 2 படி 1 கிலோ தான் 1 கிலோ வரும்.